விஸ்வோ தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணுமண்ணு கடுக்கப்பா எல்லாம் சிவன் கோயில் ஆலயத்தை எடுக்கார் கணக்கு எல்லாம் அங்கே கிராம அதிகாரி தலையாரியை பூரா தூக்கி உள்ளே கொண்டு போய் நறுக்கு மீச்சு போடாரு. ஒரு சிவன் கோயில் ஆலயத்துக்கு எத்தனை குளம் இருக்குன்னு எடுக்கலை அப்படின்னா கிராம அதிகாரி தலையாரியை ஒரு பக்கம் பிச்சு திருக்கி விட்டுருவாங்க. முப்படை இராணுவம் புரியுதா? சும்மா நீ நியமிச்சு வச்சுட்டு அதிகாரி வச்சுலாம் நொட்ட முடியாதுன்ட்டார். முப்படை இராணுவத்துக்கு அந்த 10 சேலத்தில் அடி கொடுக்கறது, பல்லில் அது ஊதுத்து தள்ளுறது, பின்னாடி செதுக்கி தையல் போடுறது, அத்தனை சட்டத்தில் உள்ளே உட்காந்துருக்கோம். 3 சட்டம் ஒரு கையில் வச்சுக்கல, அந்த 3 சட்டத்தில் பயங்கரமாக வரும். புரிஞ்சுக்கோடா, போட்டாச்சுடா. நாங்கள் கோழி முட்டை கணக்கு போடுதோம். நீதிமன்ற ஆணும் பெண்ணும் நீதிபதி கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் கணக்கு கொடுத்துட்டார். ஆலயத்துப்படியே வருவார், எடுத்துகிட்டே போவார். உள்ளே 2ஆம் நம்பர் பல கோடி எல்லாம் உள்ளே கிடப்பான். கூவ மாதிரி வட்டி கடை வார கடை பூரா பேங்கு வட்டி கொடுக்குறவன் அனைத்து 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன் வேலைக்கு போகிறவன் அனைத்து உள்ளே கிடப்பான். உனக்கு என்னடா கொடுத்துருக்கோம்னு அவரே கேள்வி கேட்பார். ஐயா நீதி அரசர் விவசாயத்தை கூட விற்றுட்டு போய் படிக்க வைக்கான அவன் பிள்ளைய எல்லாம் மாரடிக்குது. ஃபுல் படித்து வச்சு பூரா காகித பேப்பர் இப்போ விரட்டி விடுவான், ஒவ்வொரு நாடாக விரட்டி விடுவான். இப்போ நாங்கள் எங்கே நக்க போவோம்? விவசாயத்தை பூரா வச்சுருந்த பூரா விற்று பூரா பல கோடி அரசியல்வாதி சுருட்டி எழுதி வச்சுருக்கான். குடும்பமே தூக்கி நச்சிருவார். அந்தந்த ஆலயத்தில் எம்எல்ஏ கிடப்பான், எம்பி கிடப்பான், மந்திரி கிடப்பான், முதலமைச்சர் கிடப்பான், கீழே வார்டு வரை கிடப்பான். புரியுதா? திருவண்ணாமலை கணக்கு முதலமைச்சரை பூரா தூக்கி நச்சிருவாங்க. நச்சு எடுத்து ஒரு பக்கம் திருக்கி விட்ருவான். முக்கால் சத்தியம்டா. கோயில் ஆலயம், சிவன் கோயில் ஆலயம் நீதி அரசர் கணக்கு விடுதார், கணக்கு கொடுக்கார். நீதிமன்ற கூட்டியாச்சு, கணக்கெல்லாம் மூட்டியாச்சு, கோட்டார் கொடுக்கார். ஐயா நீதிபதி ஜட்ஜி ஆணுக்கு பெண்ணு கொடுக்கார். முக்கால் சத்தியம். வழக்கறிஞர் 100%ல் 10% புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டாச்சு. ஐயா போட்டார் நீதி அரசர்.